பேசுறார், யோனாவை விழுங்க மீன் கிட்ட பேசுறார். அதுக்கப்புறம் ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடியை அழிக்க கர்த்தர் ஒரு பூச்சி கிட்ட பேசுறார். எல்லாருக்கிட்டையும் ஒரே லாங்குவேஜில் பேசியிருந்தா ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கும், மற்றவைகளுக்கு புரிஞ்சிருக்காது. மீன் கிட்ட எப்படி பேசணும்? நம்ம மீன் கிட்ட எப்படி பேசுவோம்? இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிதான் பேசுவோம். மீன் கிட்ட எப்படி பேசுவோம்? அதுக்கு எப்படி பேசினா புரியும்? அது நமக்கு தெரியுமா? தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் மீனுக்கு கட்டளை இட்டார்ன்னு இருக்கு. இந்த கப்பல் போயிட்டு இருக்கு, புயல் அடிக்கும் போதே மீன் நினைச்சிருக்கும் இப்போ தூக்கி போடுவாங்கன்னு. அவன் உள்ள கடந்து சொக உறக்கும். இந்த மீன் கூடவே டிராவல் பண்ணியிருக்கோம். இவர் வேற கட்டில் போட்டாரு. இவனை தூக்கியும் உள்ள லேசுப்பட்ட ஆளா இருக்க மாட்டான். இந்த யோனாவால மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங். மீனுக்கு டைஜஸ்டர் ஆகல. அப்போதான் தெரியும், ஆண்டவரே இந்த ஆட்களை வச்சு நீங்க எவ்வளோ சமாளிக்கிறீங்க ஆண்டவரே, எங்களால் 3 நாள் கூட சமாளிக்க முடியல. ஆமே, அல்லேலூயா. யோனா ஜெபத்தையும் கேட்டிருப்பார், மீனுக்கு ஜெபத்தையும் கேட்டிருப்பார். எத்தனை ஆகாரம் இந்த மீனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும். ஆமே, அதே போலதான் தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போட்டதும் அந்த சிங்கத்துக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். எப்பாடா நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, கர்த்தர் வாயை அடைத்தார். சிங்கம் நினைச்சிருக்கும், தானியேலே எங்களுக்கும் ஃபாஸ்டிங். அதனாலதான் அடுத்த நாள் தானியேல் சிங்கக்கவியில விழுவதற்கு காரணமா இருந்தவங்களை தூக்கி போட்டாங்களாம். அவங்க கீழே விழுறதுக்குள்ள ஆண்டவர் எப்படி இடைபடுறார் பாருங்க. அதாவது இந்த மக்குக்கு எப்படி பேசினா புரியும்னு அவருக்கு தெரியும். பேசுவார். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து என் கூட பேசாம மட்டும் உனக்கு என்ன வேண்டும் என்கிட்ட டெய்லி பேசுங்க ஆண்டவரே. அது போல எனக்கு என்ன செய்தி சொன்னேன்? தோல்விக்கான காரணம். ஒரு தேவ பிள்ளை நம்ம பாடணுமே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். இப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருது? அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு பேசும்படி ஆவியானவர் என்ன பேச வைக்கிறாரோ அவைகளை மட்டும் சொல்லி, ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப வேகமா போகிறதுனால சொல்லி செபிக்க வரும். முதலாவது தோல்விக்கான முதல் காரணம் என்னவென்றால் பின்வாங்குதல். பின்வாங்குதல். 1 சாமுவேல் 17வது அதிகாரம்